Hello students, welcome to my channel. In 12th month chapter 2 exercise 2.8 6 sum. If z equal to x plus I ன்னு சொல்லிட்டு ஆர்குமெண்ட்டில் ஒரு வேல்யூ கொடுத்து பை பை 4 அப்படின்னு சொல்லிட்டு ஷோ தட்டில் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்குமெண்ட்டை சால்வ் பண்ணி இந்த ஈக்குவேஷனை நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ அதை நம்ம கொடுத்துருக்கிறது z வேல்யூ வச்சு அதில் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க வேல்யூ ஆர்குமெண்ட் ஆஃப் z minus I divided by z plus 2 equal to இப்போ இது டிவைடடில் இருக்கிறதுனால அது அப்படியே மைனஸாக எழுதிக்கலாம். ஸோ ஆர்குமெண்ட் ஆஃப் z மைனஸ் ஐ மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் z ப்ளஸ் 2 ஓகேவா. இப்போ இந்த இசட்க்கு வேல்யூ அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஈக்குவல் டு ஆர்குமெண்ட் ஆஃப் இசட்டோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் மைனஸ் 1i மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ப்ளஸ் 2. இதில் பார்த்திங்கன்னா ரியல் வேல்யூ இமேஜினரி வேல்யூ தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்க் எக்ஸு ரெண்டுமே ஐயா இருக்கனால ப்ளஸ் ஐயை காமனாக வெளியில் எடுத்துகிட்டு ஒய் மைனஸ் 1 அதேமாதிரி மைனஸ் ஆர்க் ஆஃப் இதில் எக்ஸு 2வும் ரியல் நம்பருங்கிறதுனால எக்ஸ் ப்ளஸ் 2வை வந்து உள்ளார எழுதிக்கலாம், ப்ளஸ் ஐஒய் தனியாக எழுதிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆர்குமெண்ட்க்கு வேல்யூ கொடுத்துருக்கனால இதை வந்து tan இன்வெர்ஸில் எழுத முடியும். ஸோ வந்து இந்த ஆர்குமெண்ட் அப்படியே tan இன்வெர்ஸாக மாற்றிக்கலாம். ஸோ ஆர்குமெண்ட் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஈக்குவல் டு tan இன்வெர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ் இந்த ஃபார்மெட்டில் தான் இது இப்போ மாற்ற போகிறோம். ஸோ இதை வந்து tan இன்வெர்ஸாக மாற்றுறப்போ tan இன்வெர்ஸ் ஆஃப் ஒய்யோட வேல்யூ வந்து இமேஜினரி வேல்யூ அண்ட் எக்ஸோட வேல்யூ ரியல் நம்பர்ஸ். ஸோ ஒய்யோட வேல்யூ வந்து ஒய் மைனஸ் 1 டிவைட் பை எக்ஸு மைனஸ் அதே மாதிரி இதுக்கும் tan இன்வெர்ஸ் ஆஃப் இதோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ ஒய் அண்ட் எக்ஸோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் 2. ஓகே, இப்போ இது கொடுத்துருக்க வேல்யூவை எப்படி மாற்றலான்னா நமக்கு tan ஏ மைனஸ் பி ஃபார்முலா இருக்கும்ல, அந்த ஃபார்முலா வச்சு மாற்றினோம்னா ஈஸியாக இருக்கும். ஸோ tan ஏ மைனஸ் tan பி ஈக்குவல் டு tan ஏ மைனஸ் பி divided by 1 plus AB. இதுதான் இதோட ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவில் இதை வந்து மாற்ற போகிறோம். ஃபஸ்ட் உள்ளது அப்படியே ஏ, செகண்ட் உள்ளது அப்படியே பி, ரெண்டுமே மைனஸில் இருக்கனால அப்படியே இது ஏபியில் மாற்றிக்கணும். ஸோ நமக்கு tan இன்வெர்ஸில் கொடுத்துருக்கனால tan இன்வெர்ஸ் ஆஃப் ஏவோட வேல்யூ வந்து ஒய் மைனஸ் 1 டிவைட் பை எக்ஸு மைனஸ் ஆஃப் பியோட வேல்யூ ஒய் டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 2 டிவைடடில் 1 ப்ளஸ் ரெண்டுத்தையும் அப்படியே மல்டிப்ளைல எழுதிக்கலாம். ஒய் மைனஸ் 1 ஆஃப் எக்ஸு இன்ட்டு ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் 2. இப்போ இதை சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ ஈக்குவல் டு tan இன்வெர்ஸ் ஆஃப் இது ரெண்டுத்துக்குமே வந்து நமக்கு எல்சிஎம் எடுத்தால் தான் ப்ரூஃப் பண்ண முடியும். ஸோ கீழே மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் ஒய் மைனஸ் 1 அண்ட் எக்ஸ் ப்ளஸ் 2 மைனஸ் ஆஃப் எக்ஸு ஒய் டிவைடடில் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2. அதே மாதிரி கீழே பார்த்தோம்னா 1 ப்ளஸில் இருக்குது, மீதி மல்டிப்ளையில் டிவைடடில் இருக்கிறதுனால இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ்ஸு இதை அப்படியே சேர்த்து எழுதிக்கலாம். சேர்த்து எழுதினோம்னா ஒய் இன்ட்டு ஸோ இது டிவைடட் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 பார்த்தோம்னா போத் டிவைடடுமே கேன்சல் பண்ணிக்கலாம், ஒரே வேல்யூவாக இருக்கனால இதை அப்படியே டிவைடடில் எழுதிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கொஷினில் கொடுத்துருக்கதை எழுதி அப்படியே ஈக்குவல் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ கொஷின் என்னென்னா ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் மைனஸ் ஐ டிவைடட் பை இசட் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு பை பை 4ன்னு கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு ஈக்குவல்னா tan இன்வெர்ஸ் இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம்னா அதுக்கு ஈக்குவல். ஸோ இதை அப்படியே உள்ளார மல்டிப்ளை பண்ணோம்னா எக்ஸ் ஒய் ப்ளஸ் 2y மைனஸ் எக்ஸு மைனஸ் 2 மைனஸ் எக்ஸ் ஒய் டிவைடடில் எக்ஸு ஸ்கொயர்டு ப்ளஸ் 2x ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு மைனஸ் ஒய். ஸோ இந்த tan இன்வெர்ஸ் வந்து இங்கே வந்துச்சுன்னா டேனாக மாறிடும். ஸோ tan பை பை 4 ஈக்குவல் டு tan பை பை 4ஓட வேல்யூ 1 தெரியுமா. ஸோ 1 ஈக்குவல்ட்டுன்னு எழுதி இதில் உள்ளதை சால்வ் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ ப்ளஸ் எக்ஸ் ஒய்க்கு மைனஸ் எக்ஸ் ஒய் கேன்சல் ஆகிடுது. 2y minus x minus 2 x squared plus 2y plus y squared minus y.
இப்போ இந்த 1 வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கலாம் டிவைடடில் உள்ளதை. ஸோ அப்படியே எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2y ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 2y மைனஸ் எக்ஸு மைனஸ் 2. லெஃப்ட் சைடில் உள்ளது எல்லாத்தையும் ரைட் சைடில் கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு 2x மைனஸ் எக்ஸ் இன்சைடு இருந்தால் ப்ளஸ் எக்ஸ் ஆகும், மைனஸ் 2 இன்சைடு இருந்தால் ப்ளஸ் 2y ஆகும், மைனஸ் 2 இன்சைடு இருந்தால் ப்ளஸ் 2 ஆகிடும். ஸோ ஈக்குவல் 0. இதை சால்வ் பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு ரெண்டுமே ப்ளஸில் இருக்கிறதுனால 3x, ரெண்டுமே அதே மாதிரி y ரெண்டுமே சேமில் இருக்கிறதுனால மைனஸ் 3y ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. இதை தான் நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. All done the sum. Thanks for watching. Thank you.